வணக்கம். குரு பெயர்ச்சி. இந்த முறை வந்திருக்க குரு பெயர்ச்சி சாதாரணமான பெயர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா, குரு போய் உச்சமாகக்கூடிய இடம் கடகம் இல்லையா? தன்னுடைய வீட்டிலேயே போய் உச்சமாகிறார். அதாவது உச்சமடையக்கூடிய இடத்திலேயே உச்சமாகிறார். அ தனுசும், மீனமும் குருவின் வீடாக இருக்கிறது. அப்போ நம்ம தனுசோடைய குணநலங்களையும், மீனத்தோடைய குணநலங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? குரு எங்க போய் தங்குறாரோ, பார்க்கும் பார்வையே சிறந்த பார்வையா, குரு பார்வையா பார்க்கப்படுதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ உச்சமடைஞ்சு அவர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான். அப்போ இந்த முறை குரு மட்டும் நகரல. காலமும் நகருது, கர்மாவும் நகருது. சனி, கேது, ராகு, சுக்கிரன் இவங்க எல்லாருமே ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இவை அனைத்தும் வரக்கூடிய காலங்களாக இருக்கிறது. இயற்கை பேரிடர்களை நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறது. திடீர்னு ஒரு பயம் வரும். இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சிலருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரதை நம்ம பார்த்துருந்துருப்போம் இல்லையா? அதாவது நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பமா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பிரிவினை இருக்கும். எதுக்கு பிரியிறாங்க? என்ன? ஏது? என்ன விஷயமா இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல் இருக்கிற மாரி இருக்கும். நிறைய ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய காலங்களை நம்ம பார்த்துட்ருப்போம். இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மனிதனை எப்படி உருவாக்கப் போகுது அப்படின்னா, ஒரு மன வலிமையை கொடுக்கும். இந்த மன வலிமையை கொடுக்கக்கூடியது சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி மன வலிமை வரும்? சனி அந்த அளவுக்கு வாழ்க்கையில அவ்வளோ டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத்தனை டெஸ்ட்டையும் தாண்டி குரு எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை குடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா, சனி சொல்லிக் குடுத்த விஷயமே என்னவா இருக்கும் அப்படின்னா, விழுந்தாச்சு, யாருமே தூக்கி விட வரல. நீங்க எழுந்தீங்களா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இல்ல எழுந்திருக்க தெரியுமா? அப்படிங்கிறத சனி ஒரு பாடத்த கண்டிப்பா கற்பிச்சு குடுத்திருப்பாரு. இப்ப குரு வருவார். கை மட்டும் தான் குடுப்பார். நம்ம தான் கைய பிடிச்சு ஏறி அடுத்தது என்ன? அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்? எப்படி நகர்ந்து போகணும்? அப்படிங்கிறத நம்ம தான் நம்மளுடைய புதன்கிற ஒரு கிரகத்த அந்த புதனுடைய அனுகிரகத்தையும் வாங்கி நம்ம செயல்பாட்டுக்குள்ள போகணும். ஏன்னா, புதன் இருக்கிற இடத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். புதன் மறைஞ்சிருக்குது. புதன் மறைஞ்சிருக்கும் பொழுது, மறைந்திருக்க புதன் என்ன வேணாலும் செய்ய முடியும். மறைந்திருக்கிற புதன் நிறைய சர்ப்ரைசஸ் குடுப்பாங்க. அப்ப மறைஞ்சிருக்க டேலண்ட்ஸ் வரும். அதாவது நிறைய பேத்துக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. மத்தவங்களையே பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில வெற்றிய காட்டப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இனிமேல் வரக்கூடிய 12 ராசிகளை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா துலாம் பல துயரங்களை பார்த்து வந்தாச்சு. சமீப காலமா தான் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் பார்த்துட்டு இருப்பாங்க துலாம்ல இருக்கிறவங்க. இது ஒரு தெய்வ அனுகிரகம். பெருமாளின் அனுகிரகம் நிறைய இருக்கும் துலாம் ராசியில இருக்கவங்களுக்கு. லக்ஷ்மியின் அனுகிரகம் நிறைய இருக்கும். பெண் தெய்வத்தின் சக்தி அதிகமா இருந்து பாதுகாத்துட்டே இருக்கும் துலாம் ராசியில இருக்கவங்களுக்கு. அதோடைய முன்னோர்களுடைய அரவணைப்பும் துலாமுக்கு உண்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. துலாம் என்னதான் சோதனை காலத்துக்கு போனாலுமே ஏதோ ஒன்று காப்பாத்திடும் அப்படிங்கிறதும் துலாமுக்கு ஒரு வரம். துலாமுக்கு சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும் பொழுது, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடும் பொழுது, அது ரீதியான தொழில் நீங்க போகும் பொழுது, அது ரீதியான ஒரு ஜாப் நீங்க சூஸ் பண்ணும் பொழுது, லைஃப் குரோத் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா, குரு பெயர்ச்சியில் இது சுக்கிரனுக்கான வருடமும் கூட. சுக்கிரன் ஒரு அளவா பயன்படுத்திக்கணும்னு ஒண்ணு இருக்குது. சுக்கிரனை அபரிதமா பயன்படுத்திக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, தவறான நட்பு சேர்க்கைகள் வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸும் இப்ப துலாம்க்கு இருக்கு. அதையும் துலாம் கவனத்துல வச்சுக்கணும். யாரோட பழகுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். நட்பு வட்டாரத்தில் கவனம். உங்கள பத்தின எந்த விஷயத்தையும் நீங்க போயிட்டு ஓப்பன் அப் பண்ணி சொல்லிடுறீங்க. இந்த சோஷியல் மீடியால எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துரும். உங்களுடைய பெர்சனல் பிக்சர்ஸ் நீங்க ஷேர் பண்றீங்க, பெர்சனல் விஷயத்த நீங்க ஷேர் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது, மிக மிக கவனமாகவே நீங்க இருக்கணும். ஏன்னா, குரு நல்லா இருந்தா மட்டுமே நம்ம கௌரவமாகவே வாழ முடியும். குரு அங்க சரியில்ல, குரு பலம் அங்க நல்லா இல்ல அப்படின்னா, அவமானங்களை சந்திக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் ஒரு சில துலாமுக்கு வந்துரும். சில பேத்துக்கு லைஃப் பார்ட்னரோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்கும்.
துலாம்க்கு அந்த லிசனிங் ஸ்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னை யாரும் குறை சொல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது மாரி ஒண்ணு இருக்கும். எந்த குறையும் சுட்டிக்காட்டி விடக்கூடாது. ஏன்னா, துலாத்துக்கு வந்து ஜென்ரலாவே நீங்க தராசு தான், நியாயவான்கள் தான். அதையும் தாண்டி உங்கள யாராவது ஒரு குறை சொல்ற மாரி இருக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அது குறையா பார்க்க வேண்டாம். அது திருத்தங்களே. சில திருத்தங்கள். ஏன்னா, உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. துலாம் வந்து எதை தொட்டாலும் துலங்கும் அப்படிங்கிறது தான். உங்கள்ட்ட அவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. பெண் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்கள் பெண்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்கனால பெண்கள முன்னேற்ற முடியும். ஏன்னா, இந்த துலாத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வந்து பெண்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஒண்ணு இருக்குது. ஏன்னா, ரொம்ப ஒரு மென்மையான மனசு படைச்சவங்க தான் துலாம்ல இருக்கவங்க. ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும். அதை சுற்றி இருக்கவங்க எத்தனை பேர் புரிஞ்சுக்குவாங்கன்னு ஒண்ணு இருக்குது. குடும்பத்தினரே சில சமயம் புரிஞ்சுக்காம போகக்கூடிய சிச்சுவேஷன்ஸும் சில துலாம்க்கு இருக்கும். நீங்க எப்பவுமே துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா வச்சுக்குங்க. ஒரு சிலருக்கு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் நீசமான பட்சத்துல நீங்க வந்து தஞ்சாவூர் கோயில்ல போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அங்க இருக்கிற சிவன போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம். சூரியன் நீசமானால் மட்டுமே. ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த தஞ்சாவூர் கோயில்ல போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. எல்லாருமே அங்க தஞ்சாவூர் கோயில்ல போயிட்டு வழிபாடு பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா? உங்களுக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதோட பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போய் வழிபாடு பண்றதும், பட்டீஸ்வரருக்கு பட்டீஸ்வரர் அதாவது பேரூர் பட்டீஸ்வரம் கோவையில இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு, அந்த கோயில்ல போய் முன்னோர்களுக்கு ஒரு மோட்ச விளக்கு போட்டுட்டு வரும்பொழுது, என்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலுமே லைஃப் கிளியர் ஆயி உங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்வர்ட் ஒரு முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். மிகவும் பெர்சனல் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய விஷயங்கள நிறைய பேத்தோட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருப்போம். நல்லாதாங்க போயிட்டு இருந்தது. திடீர்னு இப்படி மாறுச்சு. அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை ரொம்ப சோதனையா போயிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு அப்லிஃப்ட், ஒரு அப்கிரேட் இருக்குது. அப்ப இது என்ன குரு மட்டும் தான் செய்றாரா? அப்படின்னா, ஒவ்வொரு பிளானட்டோடைய ஆக்டிவிட்டீஸும் இத பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது, சனி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது, கர்மா ரொம்ப ஹெவி ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத அதுக்கான தண்டனைகளையும், மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியது தான் சனி செய்யக்கூடியதா இருக்கும். என்னதான் குரு பெயர்ச்சி நடந்தாலுமே, குருவோடைய குணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். குரு எப்பவுமே காத்திருப்பார். காத்திருந்து தான் குடுப்பார். உடனே வாங்க அப்படின்னு குடுத்துற மாட்டார். குருவ பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பான்ஷன் பண்ணி கொண்டு போகக்கூடியது. அதாவது விரிவுபடுத்தி கொண்டு செல்லக்கூடியது. நீங்க என்ன கர்மாவை சேர்த்து வைத்திருந்தீர்களோ, சனி சொல்வதை குரு கவனிப்பார் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சனி அவர் வந்து நியாயவான் இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் குருவ இயங்க விட மாட்டார்ன்னே ஒண்ணு இருக்கு. என்னன்னா, குரு காப்பாத்துவார். எப்படி காப்பாத்துவார்ன்னா, சனியோடைய நியாய தர்மங்களை பார்த்து காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குரு குடுக்கும் பொழுது ராகு தூண்டுவார்ன்னு ஒண்ணு இருக்கு. அதோட ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இப்ப இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? கேது. கேது எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ வாழ்க்கையில, எதெல்லாம் உண்மை நிலைகள் இல்லையோ, அத்தனையும் மாற்றி அமைத்து ஆன்மீகத்தை நோக்கி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கொண்டு செல்லக்கூடியதாகவே இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சிலர் கேட்பாங்க, திடீர்னு என்னடா லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறுச்சுன்னு தெரியல. என் கூட ஒரு உறவா இருந்தவங்க ஏன் என்னை விட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு எதுக்கு இப்படி ஒரு துரோகங்களை நான் சந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கூடயே இருந்தாங்க. ஆனா என்னை விட்டு போயிட்டாங்க. சில பேத்துக்கு வந்து மனிதர்களுடைய உண்மை முகத்த திரை கிழித்து காட்டுற மாரிலாம் சிச்சுவேஷன்ஸ் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் பார்ப்போம் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. இந்த காலம் வந்து வாழ்க்கைய நடத்துற காலம் கிடையாது. அப்படியே விதியவே மாத்துற காலமா தான் இன்னும் வரக்கூடிய குருப்பெயர்ச்சி காலங்கள்ல இருந்து நம்ம பார்ப்போம். இப்போ ராகுவ பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகு அப்படிங்கிறது வெறும் மாயையை மட்டும் தூண்டக்கூடிய விஷயம் கிடையாது. ராகு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ராகு மாயையை காட்டும். மாயையை காட்டி அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்னு போய் கண்டுபிடி அப்படிங்கிறத தான் ராகு சொல்லும். ஏன்னா, இந்த காலகட்டத்துல ராகுவும் சில வேலைகள் பண்ணும். ஏன்னா, ராகு கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சியும் நடந்திருக்கிறது ஏற்கனவே. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும்.
அப்போ அது ராகு, ராகு இடத்திலேயே தான் போய் உட்கார்ந்துருக்குங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். மாயைகளை பார்த்து நம்பிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த குரு பெயர்ச்சியில நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ராகு 2 விஷயத்த குடுக்கும். இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். இல்ல இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகணும் அப்படின்னு கேட்கும். அது குடுக்கறத நம்ம வாங்கிக்கலாம். ஆனா பின் விளைவுகளையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, குருவ பொறுத்தவரைக்கும் அவரே சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும், குருவே கெடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். ஏன்னா, குரு தானா வந்து எதையும் ஆராயாமல் எதையும் தூக்கி கொடுக்க மாட்டாருங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ராகு இந்த மாரி ஆசைகளை தூண்டும் பொழுது, குரு காத்திருக்கும். அவமானத்தை கொடுக்கணுமா? இல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுமா? அப்படின்னு. இந்த டைம் பீரியட்லாம் ராகு என்ன செய்யும் அப்படின்னா, நிறைய டிப்ரஷன்ஸ்குள்ள போவாங்க. ராகுவ பொறுத்தவரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள ஜென்ஸி கிட்ஸ்ன்னு இல்ல, எல்லாத்தையுமே உள்ள கொண்டு போயாச்சு. இதன் மூலியமா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய நோயாகவே மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தங்கள் அதிகமாகவே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இது நல்லதையும் செய்யக்கூடியதாக இருக்கு, கெட்டதையும் செய்யக்கூடியதாக இருக்கு. எதை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். வெறுமனே குரு பெயர்ச்சி வந்துருச்சு, எனக்கு எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஜென்ரலா இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலா அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜென்ரலா குரு பெயர்ச்சி வந்தோன்னே எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்னன்னா, அவ்வளோதான் பெயர்ச்சி வந்துருச்சு, இனிமேல் எனக்கு எல்லாமே நல்லதா மாறிடும். நாம் செய்த கர்மங்களும், ஏன்னா சனியும் இங்க பவர்ஃபுல்லான இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கா, கெட்ட இடத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ராகு பயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நல்ல இடத்துல இருந்தா உயர்த்தி கூட்டிட்டு போயிடும். ராகு கெட்ட இடத்துல உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா இன்னும் தாழ்ந்து கூட்டிட்டு போயிடுங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா ராகு கொடுக்கக்கூடிய சோதனை நம்ம பெரும்பாலும் இந்த ராகு கேதுவை விட்டுருவோம். ஆனா ராகு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம்னு ஒண்ணு இருக்குது. இந்த ராகு என்ன செய்யும் அப்படின்னா, உனக்கு ஒரு மாயை நான் கொடுத்தேன்ல, அந்த மாயையிலிருந்து உண்மை என்னன்னு நீங்க பிரிச்சு பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ராகு வலியுறுத்தும். அப்போ அங்கத்தான் குரு வந்து காப்பாத்துவாருன்னே ஒண்ணு இருக்குது. அப்போ குருவோடைய அனுகிரகம் யார் பேச்சையாவது நீங்க கேட்டுட்டு இருந்துரணும். யார்கிட்டயாவது ஒரு கைடன்ஸ் நீங்க வாங்கிட்டு இருந்துரணும் அப்படிங்கிறதுக்கு தான் குரு அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்றது. இப்போ கேதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. கேதுவோடைய வேலையே என்னவா இருக்கு அப்படின்னா, ஆன்மீகத்துக்கு இழுத்து சென்று கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது தான். ஆனா இந்த ஆன்மீகத்துக்கு கேது கூட்டிட்டு போகுது அப்படின்னாலே, எதிலெல்லாம் நம்ம பற்றோடு இருக்கிறோமோ அத்தனை பற்றையும் பற்றற்று கொண்டு வந்து முதல் தெய்வத்தை கேள்வி கேட்க வைக்கிறதே கேது தான். எல்லா கேள்விகளையும் கேட்க வச்சு, தெய்வமே நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு எல்லாம் கேட்க வச்சு டோட்டல் சரணாகதிக்கு கூட்டிட்டு போகிறதும் கேது. அப்படித்தான் இந்த முறை ஆன்மீகத்திற்கு நிறைய பேர் போவாங்க. தெய்வங்களை தேடி தேடி போவாங்க. அதாவது சிவன், முருகர், கிருஷ்ணர் இந்த 3 தெய்வங்களையும் சுத்தி சுத்தி தேடி போவாங்க. துர்க்கையை சக்திக்காக அழைச்சிக்குவாங்க அப்படின்னு ஆன்மீக பயணங்கள் இந்த முறை நிறைய இருக்கக்கூடும். குருவானவர் ஆன்மீக பலத்தையும் தரக்கூடியவர். அடுத்தது சனி. சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்தான் கர்மாவுடைய நீதிபதியே அவர்தான் இல்லையா? அதையும் நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா சிலருக்கு அஷ்டம சனி வந்திருக்கும், ஜென்மத்துல சனி வந்திருக்கும், இப்படி பல வகையா சிலருக்கு இப்பதான் சனியே விலகி போயிருந்திருக்கும். அப்படிங்கும் பொழுது சனி விலகி போனாலும் தன் கர்மா கடமைகளை எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்கும், அதற்கான பலன்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும். அதாவது சனி முதல்ல எதை உடைப்பாரு அப்படின்னா அகம்பாவத்தை உடைப்பாரு. அதோட நம்ம லைஃப்ல யாரெல்லாம் போலியான உறவுகளா இருந்தாங்களோ அதையும் முதல் உடைப்பார். அப்படித்தான் நிறைய பேத்துக்கு வாழ்க்கையில பிரிவினைகள் அப்படிங்கிறது வந்திருந்திருக்கும். அதோட பொய்யான வெற்றின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோஷியல் மீடியால ஒரு வாழ்க்கையை காட்டுவோம், பர்சனல் லைஃப்ல வேற மாதிரி இருக்கும். இந்த பொய்யான விஷயங்கள்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வர்றதும் சனியோட வேலையாவே இருக்கும், இன்னும் இருக்கும். ஏன்னா இந்த சனி இருந்த காலத்துல, ஏன்னா இப்ப குரு வந்துட்டாரு, ஆனா சனி கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்த காலத்துல நிறைய பேத்துக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கும். நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் பிரிஞ்சிருந்திருப்பாங்க. குடும்பத்திலிருந்தே பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. இன்னும் சில பேத்துக்கு குடும்பத்தினரே துரோகங்கள் செய்ததை கண்கூடா சனி காட்டியிருந்திருப்பாரு. அது மிக பெரும் மன அழுத்தங்களையும் மனவேதனையும் சனி கொடுத்திருந்திருப்பாரு. இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் சரியாகத்தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சியை நம்ம இப்படித்தான் பார்க்கணும். இத்தனை கிரகங்களை வச்சுதான் பார்க்கணும்.
எப்படி நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு சில உண்மையான விஷயங்களை, கசப்பான உண்மைகளை எப்படி புரிய வைக்குது, அதோட நம்மளுடைய ஆன்மாவை உணரக்கூடிய தருணமாகவே இந்த காலகட்டம் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது பராபவ வருடம், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பராபவ வருடம் அப்படிங்கிறது என்னது, டோட்டலா எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடியது, திருத்தங்கள் செய்து மாற்றி அமைக்கக்கூடிய வருடத்துல நம்ம இருக்கும் பொழுது இத்தனை விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும்.